தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 20 இறைவார்த்தைகள் 17-28 முடிய. அக்காலத்தில் இயேசு எருசலேமை நோக்கி செல்லும் வழியில் 12 சீடரையும் தனியே அழைத்து, இப்பொழுது நாம் எருசலேமுக்கு செல்லுகிறோம். மாணமகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞரிடமும் ஒப்புவிக்கப்படுவார். அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதிப்பார்கள். அவர்கள் அவரை ஏளனம் செய்து சட்டையால் அடைத்து சிலுவையில் அறையும்படி பிற இனத்திடம் ஒப்புவிப்பார்கள். ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்று அவரிடம் கூறினார். பின்பு செவதியின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுடன் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவனை ஆட்சி புரியும் போது என் மக்களாகி இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறம் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள் எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்தில் இடப்புறத்தில் அமரும்படி அருளுவதோ எனது செயலல்ல, மாறாக விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்ட 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள். உயிர்வழி மக்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் பெரியவராக இருக்க விரும்புவர் உங்களில் தொண்டராய் இருக்கட்டும். உங்களில் முதன்மையாக இருக்க விரும்புவர் உங்களுடைய பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மாணவர்களும் தொண்டு ஏற்பதற்கல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கு வந்தார் என்று கூறினார். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்துடைய இந்த 2ஆம் வாரத்துடைய இந்த புதன்கிழமையிலே சூசையப்பருக்கு இந்த நாளை நாம் ஒப்புக் கொடுக்கின்றோம். தன்னுடைய வாழ்விலே சூசையப்பர் பல துன்பங்களை, உடல் சார்ந்த உள்ளம் சார்ந்த துன்பங்களிலே ஆண்டவரை பற்றி கொண்டார். இன்றைய நாளுடைய புனித கஸ்மீர். இவர் போலந்து நாட்டை சேர்ந்தவர். இவருடைய வீட்டிலே 13 பேர் இவரோடு உடன் பிறந்தவர்கள். அரச குடும்பத்திலே மிகவும் தன்னுடைய வாழ்நாளிலே ஆண்டவருக்கு ஒரு உகந்தவராக வாழ்ந்தவர். சுகபோக வாழ்க்கை அவர் விரும்பவில்லை, மாறாக தரித்திரத்தை நாடினார். ஜபத்திலும் தவத்திலும் தன்னுடைய வாழ்நாளிலே 13 வயதிலேயே இவர் அரச பொறுப்பை ஏற்கின்றார். அந்த அளவுக்கு இவர் குடும்பத்திலே 3வது மகனாக தன்னுடைய வாழ்நாளிலே கடவுளுடைய இந்த அருளை இவர் பெற்றவராக இறை நம்பிக்கையோடு சாட்சி பகர்கின்றார். எளிமையோடு வாழ்கின்றார். அரச குடும்பத்தில் பிறந்தவர் பகத்தான வாழ்க்கையை அவர் விரும்பவில்லை, மாறாக எளிமையிலும் தவத்திலும் ஜபத்திலும் கடவுளை மையப்படுத்தி ஒரு வாழ்வு. தன்னுடைய வாழ்வில் அவர் மனம் முடிக்கவில்லை. 26 வயதிலேயே காச நோயால் அவர் பிடிக்கப்பட்டு அவர் தன் வாழ்நாளிலே ஆண்டவருக்கு உகந்தவராக, கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவராக, கடவுளுக்கு தன்னை முழுமையாக, தன் உயிரை முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணிப்பவராக, தூயவராக, கற்புள்ளவராக தன் வாழ்நாள் முழுமையும் ஆண்டவருக்கு தன்னை கொடுத்து வாழ்ந்திருக்கின்றார். ஆக அத்தகைய ஒரு ஜப வாழ்வுக்கு ஒரு முன்மாதிரியாக இருப்பவர்தான் புனித கஸ்மீர். அவருடைய இந்த நாளிலே ஆண்டவரை போற்றுவோம். அவர் துன்பங்களிலே தோண்டு போகாமல் கடவுளை தன் வாழ்நாளிலே சொந்தமாக்கி கொண்டார். துன்பங்களை எல்லாம் அவர் தன் வாழ்நாளிலே கடவுளுடைய மகிமைக்காக அவர் ஏற்றுக்கொண்டார். இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம். இயேசு சிலத்தில் வாருங்கள், எருசலேமுக்கு போவோம், அங்கு மாணமகன் ஏதோ மூப்பருடைய கையிலே ஒப்புவிக்கப்பட இருக்கிறார், சிலுவையை சந்திக்க இருக்கின்றார், தன் வாழ்நாளிலே துன்பங்களை ஏற்க இருக்கின்றார். தன்னுடைய பாடுகளை இயேசு சிலரிடத்திலே அறிவிக்கின்றார். அப்போது அந்த சகோதரியுடைய மனைவி என்னுடைய 2 பிள்ளைகளை, ஒருவர் வலப்புறமும் இன்னொரு பிள்ளை இடப்புறம் அரியணையில் அமருமாறு எங்களுக்கு வாய்ப்பை தாரும் என்று கேட்கிற பொழுது இயேசு சொல்லுகிறார், நான் குடிக்கப் போகின்ற அந்த துன்பக் கிண்ணத்திலே அவர்களால் குடிக்க முடியுமா? அப்போ இயேசு அதுக்கு சொல்லக்கூடிய அந்த துன்பக் கிண்ணம் என்பது இயேசுடைய இரத்த வேர்வை, பாடுகள், இறப்பு, அவருடைய இந்த கசையடி. இயேசு தன் வாழ்நாளிலே இத்தகைய ஒரு பாடுகளை அவர் ஏற்கப் போகிறார். இவ்வளவு ஒரு கஷ்டமான துயரமான இந்த பாடுகளிலே இயேசு இந்த துன்பத்தை அவர் ஏற்க இருக்கின்றார். இந்த நிலையை அனுபவிக்க முடியுமா என்று கேட்கின்றார், கேள்வி வைக்கின்றார். அப்போ அந்த அளவுக்கு இந்த முதல் வாசகத்தை பார்க்கும்பொழுது எரேமியா அருமையாக தூயவராக இருக்கிறார். ஆண்டவரே, என்னை கவனியும், என் எதிரிகள் சொல்வதை கேளும், நன்மைக்கு கைமாறு தீமையா, என் உயிரை போக்க குழி பறித்திருக்கிறார்கள் என்று தன் வாழ்நாளில் எரேமியாப்பட்ட துன்பங்கள், ஏராளமான துன்பங்கள், இறைவாக்கினருடைய வாழ்விலே கடவுளுடைய இந்த வார்த்தை அறிவிப்பதிலும் பல்வேறு இன்னல்கள், இடையூறுகளை அவர் சந்தித்து எரேமியா பல
அந்த பாலும் கிணற்றிலே அவர் இறக்கி வைக்கப்பட்ட அந்த நிலை, தன் வாழ்நாளிலே அந்த எதிரிகளுடைய சூழ்ச்சிகள், தன்னுடைய வாழ்வினுடைய துன்பகரமான அந்த நிலையை அவர் சொல்லுகின்றார். ஆனால் கடவுளை அவர் பற்றி கொண்டார், கடவுளை அவர் சொந்தமாக்கி கொண்டார். அதைத்தான் இந்த இயேசுடைய வாழ்வில் நாம் பார்க்கிறோம். இயேசு இந்த துன்பங்களை அவர் ஏற்பதற்கு தன்னுடைய சிலரத்திலே அந்த துன்பத்தை பற்றி ஏற்க சொல்லுகின்றார். அதைத்தான் இன்றைய நம்முடைய வாழ்விலே எத்தனை ஒரு துன்பத்தை இன்றைக்கு நாம் ஏற்கிறோம். சமூக அளவிலே இன்றைக்கு நடக்கிற இந்த நாடுகளுக்கிடையே இருக்கிற போர்களை இன்றைக்கு பார்க்கிறோம். இது பல்வேறு இழப்புகள், இன்றைக்கு பல்வேறு விதமான பாதிப்புகள், இன்றைக்கு நாடை ஸ்தம்பித்து போய் இருக்கின்றது. இன்றைக்கு பல்வேறு அமெரிக்கா, அந்த இஸ்ராயல், அந்த ஈரான் நாட்டை தாக்குவதும், ஈரான் இங்கே இருக்கிற அந்த இஸ்ராயல் நாட்டை தாக்குவதும், அமெரிக்காவை தாக்குவதும், பல்வேறு விதமான இன்றைக்கு சஞ்சலங்கள், போராட்டங்கள், எதிர்ப்புகள், எங்கு பார்த்தாலும் மக்களுடைய வாழ்வில் இன்றைக்கு அமைதியற்ற நிலைகள். அது துன்பத்தை எந்த அளவுக்கு இன்றைக்கு நாம் ஏற்கின்றோம். கடவுள் நமக்கு இன்றைக்கு பல துன்பங்களை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுவிட்டு கடவுளை இன்றைக்கு நாம் சில வேலையை சாடுகிறோம். கடவுள் இதற்கு ஏன் அனுமதிக்கின்றார், கடவுளை இந்த துன்பங்களை இப்படி செய்கின்றார், இதை கொடுக்கிறார் என்று. ஆனால் அப்படி அல்ல. ஆண்டவர் எப்பொழுதுமே நல்ல மனதோடு இருக்கின்றார். கடவுள் எப்பொழுதுமே நம் நல்லவர்களாக வாழ வைக்கின்றார், எல்லோருக்கும் நல்லவற்றை கொடுக்கின்றார். ஆனால் நாம் தான் சில வேளையில் இந்த தீமைகளிலே உணர்ந்து இந்த துன்பத்தை சந்தித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இயேசு நம்முடைய வாழ்விலே உடன் இருக்கின்றார். இந்த துன்பத்தின் வழியாக மீட்பு உண்டு என்பதை இன்றைக்கு அவர் இயேசுவே துன்பப்பட போகிறார் என்பதையும் இயேசு நமக்கு இன்றைக்கு சொல்லுகின்றார். நம்முடைய துன்பங்களை இன்றைக்கு ஏற்கக்கூடியவர்களாக, நம்முடைய துன்பங்களை புரிதலோடு, நம்முடைய துன்பங்களை ஆண்டவருடைய பாடுகளிலே தியானிப்பவர்களாக இந்த தவக்காலத்தில் 2ஆம் வாரத்தில் இருக்கிறோம். இயேசுடைய இந்த துன்பம், இயேசுடைய இந்த பாடுகள், இயேசுடைய இந்த இறப்பு என்னுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். அவர் எனக்காக மரித்தார், எனக்காக காயப்பட்டார், எனக்காக அவர் நொறுக்கப்பட்டார், வேதனைப்பட்டார். அந்த வேதனையிலே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சஞ்சலங்கள், போராட்டங்கள், மனக்காயங்கள் அனைத்திலும் இயேசுவிடத்திலே இந்த 2ஆம் வாரத்திலே ஒப்பு கொடுத்து இயேசுடைய வல்லமை நாம் தூயவர்களாக, கற்புள்ளவர்களாக நம்முடைய வாழ்வு முழுமையாய் ஆண்டவர் நம்மை அர்ப்பணிக்க இன்றைய நாள் புனித கஸ்மீர் தன் வாழ்நாளிலே சிறு வயதிலேயே 26 வயதிலேயே காச நோயால் பீடிக்கப்பட்டு தன்னை தூயவராக, கற்புள்ளவராக ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருக்கிறார். அத்தகைய ஒரு தூய உள்ளம் இன்றைய நம்முடைய வாழ்விலும் நம்முடைய குடும்பத்திலும் ஒருவருக்கு தூயவர்களாக இருக்க ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் கண்ட உடைய கிருபை மேலே நாங்கள் பெறுவதற்கும் ஏசப்பா நீரே எங்களை ஆசீர்வதியும். இதோ இந்த யூடியூப்ல ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார், இதோ இடத்துல வேண்டுகின்றவர்கள், விண்ணப்பிக்கின்றவர்கள் இந்த 2ஆம் வாரத்திலே ஜபத்தால், தவத்தால், ஒவ்வொரு நாளும் நோன்புகளால் தங்களையே இன்றைக்கு உருவாக்கக்கூடிய ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இந்த ஆன்மீக இந்த பயணத்திலே நீரே வழிகாட்டியாக, ஆயனாக, ஒளியாக ஒவ்வொருடைய வாழ்விலுமே இந்த துன்பத்தை ஏற்பதற்கும், துன்பத்தை புரிவதற்கும் தேவையான மன வலிமையும், மன ஆற்றலும், இறை நம்பிக்கையும், இறைமையாவுக்கு எவ்வாறு நீர் அவரோடு உடன் இருந்தீரே அத்தகைய நம்பிக்கையை எங்களுடைய வாழ்விலும் நீர் நிறைவாய் கொடுத்து உங்களுடைய பாதுகாப்பிலே, உங்களுடைய அரவணைப்பிலே நாங்கள் என்றும் நாங்கள் வாழ்வதற்கு தேவையான ஆற்றலும் நம்பிக்கையும் கொடுக்க முடியும். கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன்.